ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் பேச நினைக்கும் உண்மைகளை எங்கே சொல்லுவான்? கார்த்திக் அதை தன் டைரியில் எழுதி வைத்திருந்தான். அந்த டைரி திறக்கப்படும் போது பலருடைய முகத்திரைகள் கிழியப் போகிறது. அத்தியாயம் 1 இதோ. ஜேபியின் குரலில் கேளுங்கள். கார்த்திக்கின் டைரி. இது ஒரு டைரியின் பயணம். மரணத்திற்கு பின் பேசும் ரகசிய பெட்டகம். அத்தியாயம் 1 முதல் பகுதி. புரிந்த விதை. நாளின் துவக்கம் ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 20, 2025. 30 வயது இளைஞன் கார்த்திக். அன்றைய இரவு என்றுமே இல்லாத அமைதி அவன் கண்களுக்கு தெரிந்தது. கண்களை தேய்த்து பார்த்தான் கார்த்திக். அவன் கண்களுக்கு தெரிந்தது கருமை நிற இருள் சூழ்ந்த வானமே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போது இளமையான குளிர்ச்சி பொருந்திய தென்றல் காற்று அவனையும் அவனது தலைமுடியையும் வருடி சென்றது. திடீரென்று அவன் கண் முன்னே வெள்ளொளி கீற்று விழுந்தது. அவனுக்கு ஆச்சரியம். மின்னல் ஒளி வந்ததே தவிர ஏன் என் காதுகளுக்கு மின்னல் ஒளியின் சத்தம் கேட்கவில்லை என்று தன் கை சுண்டு விரலால் காதுகளை குடைந்தான். போதும் கூட அவன் காதுகளுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை. ஆனால் மெல்லிய மணியோசை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்தது. பிறகு சத்தமாகவே கேட்டது. அந்த மணியோசையின் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறையவும் தொடங்கியது. அப்போது அவன் காதருகில் ஒரு ரகசிய குரலில், எழுந்திரு கார்த்திக் என்று அந்த குரல் அவனை எழுப்பியது. அடுத்த நொடி கண்ணை கூசச் செய்யும் அளவிற்கு சூரிய ஒளி படுக்கை அறையின் ஜன்னல் கண்ணாடி வழியாக கார்த்திக்கின் முகத்தில் விழுந்தது. கண்விழித்து பார்த்தான் கார்த்திக். அன்று கடிகாரத்தில் அதிகாலை 6 மணி காட்டியது. உடனே எழுந்து வேகமாக ஓடி தனது வீட்டின் முதல் தளத்தில் உள்ள ஓர் அறையின் கதவை திறந்தான். அந்த அறையின் உள்ளே இருந்த ராஜக்கட்டலின் திரையை விளக்கினான். அந்த கட்டலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குளத்தில் பூத்த தாமரை பூவை போல உறங்கிக் கொண்டிருந்தாள் மகாலட்சுமி. தனது தங்கை மகாலட்சுமியின் முகத்தை பார்த்ததும் அவனுக்கு புன்னகை வந்தது. சில நிமிடங்கள் அவள் தூங்கும் அழகை ரசித்து விட்டு பின்னர் குயிலின் கூவல் போன்ற தனது மெல்லிய குரலில் அவளை எழுப்பினான். மகா, மகா, என் செல்ல குட்டி அம்மா தானே, சீக்கிரம் எழுந்து வாமா, நேரம் ஆயிடுச்சு என்று செல்லமாக கொஞ்சி எழுப்பினான். அப்போது அவர்களின் தாய் ஜெயந்தி பின்னால் இருந்து, இப்படியே நீ அவளை சின்ன குழந்தை மாதிரியே கொஞ்சு. டே கார்த்திக், அவளுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் செஞ்சிட்டு போறவன் இப்படி தூங்கினால் கொஞ்சுவானா என்று கோபமாக, ஹேய் லட்சுமி, எழுந்திருடி, எருமை எப்படி தூங்குறா பாரு என்றார். அப்போது கார்த்திக், நீ போமா, தினமும் மகாவை திட்டல, உனக்கு தூக்கமே வராதே, நான் மகாவை கூட்டிக்கிட்டு வரேன் என்று அதட்டினான். அப்போது ஜெயந்தி, இந்த செல்லம் எங்க முடிய போகுதோ, இவன் கொடுக்கிற செல்லம் தான் எல்லாம் என்று புலம்பிக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார். அம்மா அதட்டிய சத்தத்தில் எழுந்துவிட்ட மகாலட்சுமி மெதுவாக எழுந்து தன் சோம்பலை முறித்து அண்ணன் கார்த்திக்கிடம், குட் மார்னிங் அண்ணா என்று கூறிவிட்டு குளிக்கச் சென்றாள். மகாலட்சுமி குளியல் அறைக்கு சென்ற பிறகு கார்த்திக் அறையை விட்டு வெளியே வந்து சோபாவில் அமர்ந்தான். அப்போது அம்மா சொன்ன வார்த்தைகளால் கார்த்திக் ஏதோ யோசனை கடலில் மூழ்கினான். ஏனெனில் கார்த்திக் தனது தங்கையின் வருங்கால கணவர் பற்றி பல எதிர்பார்ப்புகளையும் சில கட்டுப்பாடுகளையும் கொண்டிருந்தான். மகாலட்சுமி குளித்து முடித்து ரெடியாகி அறையை விட்டு வெளியே வந்தாள். அப்போது சோபாவில் அமர்ந்திருந்த தன் அண்ணன் கார்த்திக்கை பார்த்து, என்ன அண்ணா, ஒரே யோசனையா இருக்க என்றாள். அதற்கு கார்த்திக், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகா என்றான். பிறகு இருவரும் ஏதோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். சில நிமிடங்கள் கழித்து ஜெயந்தி கீழே இருவரையும் உணவு மேசைக்கு வரும்படி அழைத்தார். உணவு மேசைக்கு வந்த கார்த்திக்கும் மகாலட்சுமியும்
விளையாடிக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இன்னும் சின்ன குழந்தைகள் மாதிரியே விளையாடாதீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, அப்பா வந்து விடுவார் என்று செல்லமாக அதட்டிக் கொண்டே உணவு பரிமாறினார் அவர்களின் தாய் ஜெயந்தி. இதை பார்த்து அங்கு வந்த அவர்களின் தந்தை சக்திவேல், தண்டச்சோறு, ஒருவேளையும் உருப்படியா செய்யறதில்ல என்று கார்த்திகை திட்டிக் கொண்டே அந்த நாளை தொடங்கினார். ஆனால் அவர் தனது மகள் மகாலட்சுமியின் மீது அளவில்லாத வெளிப்படையான அன்பு வைத்திருந்தார். அதனால்தான் தனது உணவுப் பொருட்கள் உற்பத்தி நிறுவனத்திற்கு மகாலட்சுமி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று பெயரிட்டிருந்தார். மகாலட்சுமி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சக்திவேலின் பல வருட கடின உழைப்பினாலும் நேர்மையாலும் உருவாக்கப்பட்ட பாரம்பரியத்தை பின்பற்றும் நிறுவனமாகும். அந்நிறுவனம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 25 வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் சக்திவேல். அவருக்கு ஆதரவாக பாபுவும் ஆடிட்டர் ஜெயராமனும் இருக்கிறார்கள். சக்திவேல், பாபு மற்றும் ஆடிட்டர் ஜெயராமன் ஆகிய மூவரும் பள்ளி பருவ நண்பர்கள். ஒரு வகையில் பாபு சக்திவேலுக்கு மச்சான் ஆவார். பாபுவின் நல்ல குணங்களுக்காக தனது சகோதரி சாரதாவிற்கும் பாபுவிற்கும் திருமணம் செய்து வைத்தார் சக்திவேல். பாபு மற்றும் சாரதா ஆகிய இருவருக்கும் விஜயன் என்ற மகனும் உள்ளான். மேலும் சக்திவேல் தனது இளைய சகோதரனின் மகனான உதயகுமாரனுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஏனெனில் சக்திவேலின் சகோதரர், அவரது மனைவி இருவரும் தற்போது உயிருடன் இல்லை. சக்திவேல் மற்றும் சாரதாவின் தாய் பட்டம்மாள். பட்டம்மாள் தன் கணவரின் இழப்பிற்கு பின் குழந்தைகள் மூவரையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். உணவு என்பது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. அது ஆரோக்கியமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மலிவான விலையில் ஓர் உணவகத்தை நடத்தினார். இதுவே சக்திவேலின் நிறுவனத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. ஆனால் சக்திவேலின் தாயும் தற்போது உயிருடன் இல்லை. தனது தாயை போலவே மகாலட்சுமி இருப்பதால் அவள் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறார். தற்போது மகாலட்சுமி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 5 பகுதிகளை கொண்டதாக உள்ளது. முதல் 2 பகுதிகள் சக்திவேல் மற்றும் அவர் மச்சான் பாபுவின் கட்டுப்பாட்டிலும் உள்ளன. 3வது பகுதி அவரது மகன் கார்த்திகின் கட்டுப்பாட்டிலும், 4வது பகுதி மகள் மகாலட்சுமியின் கட்டுப்பாட்டிலும், 5வது பகுதி பாபுவின் மகன் விஜயனின் கட்டுப்பாட்டிலும் உள்ளன. அன்று மகாலட்சுமி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 3வது பகுதியில் இருந்த இயந்திரம் பழுதாகிவிட்டது. அதனால் அன்றைய உற்பத்தியும் பாதிக்கப்பட்டது. இன்னும் 2 தினங்களில் உற்பத்தி பொருட்களை பல்வேறு விற்பனை நிலையங்களுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் சக்திவேல் இருந்தார். உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கடும் கோபத்தை தனது மகனான கார்த்திக் மீது தொழிலாளிகள் முன்னால் வெளிப்படுத்தினார். டேய் கார்த்திக், இதுதான் நீ கம்பெனியை பாத்துக்கிற லட்சணமா? உன்னை போய் இந்த பகுதிக்கு பொறுப்பாக்கினேன்னு என்ன சொல்லணும்? இது போன்ற பல கடுமையான சொற்களால் திட்டி விட்டு அங்கிருந்து சென்றார். தந்தையின் செயலால் மிகவும் வருத்தமடைந்த மகாலட்சுமி அண்ணன் கார்த்திக்கு ஆறுதல் கூறினாள். தங்கையின் வருத்தத்தை பார்த்த கார்த்திக், விடுமகா, அப்பாவுக்கு என்ன தினமும் திட்டலன்னா தூக்கமே வராது என்று கூறி தன்னுடைய கேபினை நோக்கி நகர்ந்தான். தங்கையின் ஆறுதலையும் மீறி பல சிந்தனை கடலில் மூழ்கினான் கார்த்திக். என்னதான் மகாலட்சுமி பாசமாக இருந்தாலும் அவனுக்கு எப்போதும் துணையாக இருந்தது அவனது டைரி. அவன் வருத்தம் மற்றும் கோபம் இரண்டையும் சிறு சிறு குறிப்புகளாகவும், ஏதாவது உனக்கு பிரச்சனை என்றால் அதற்கான தீர்வுகளையும் அதில் எழுதி கொள்வான். டைரி என்பது ஒவ்வொரு நபரின் இன்பத் துன்பங்களின் பதிவேடு. ஆனால் அது கார்த்திகின் இயலாமையின் குறிப்பேடாக மட்டுமே இருந்தது. அப்படி அன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகளின் குறிப்புகளை எழுதத் தொடங்கினான் கார்த்திக். அப்பா ஏன் என் மீது இவ்வளவு வெறுப்பும் கோபமும் கொண்டுள்ளார்? என் மீது எந்த தவறும் இல்லையே. அப்பாவுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். பாபு மாமா விஜயன் மீது எவ்வளவு பாசம் காட்டுகிறார். அந்த பாசத்தில் கொஞ்சமாவது அப்பா என் மீது ஏன் காட்டவில்லை?
அவருக்கு நான் பிடிக்காத பிள்ளை. அவருக்கு மட்டுமா? எனக்கே என்னை பிடிக்கவில்லை. ஆனால் எனக்கு அப்பாவிடம் மனம் விட்டு பேச வேண்டும். ஏன் பிடிக்கவில்லை என்று கேட்க வேண்டும். அப்படி நான் பேசினால் என்ன நினைப்பார்? பரவாயில்லை, என்ன நினைத்தால் என்ன? அவருக்குத்தான் என் மீது பாசமே இல்லையே. ஆனால் என் மகா குட்டிக்கு என் மீது எவ்வளவு பாசம். கொஞ்சம் வளர்ந்து விட்டார், எனக்கே ஆறுதல் கூறினாள் என்று. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. என் மீது வைத்த பாசத்தால் மகா குட்டி அப்பா மீது கோபப்படுவாள் என்று. அப்பா அப்படி நடந்தால் அப்பா மகா குட்டி மீது கோபப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்பாவுக்கு பிடிக்காத பிள்ளை நான் மட்டுமே போதும். நான் இருந்தால்தானே அப்பாவுக்கு என் மீது கோபப்படுவார். மகா எனக்காக அப்பாவிடம் சண்டை போடுவாள். நான் இல்லை என்றால் அப்பாவுக்கு எப்போதும் கோபமும் வெறுப்பும் வராது. ஆனால் நான் இல்லை என்றால் மகவின் வாழ்க்கையை எப்படி அப்பாவால் நல்லபடியாக அமைத்து தர முடியும்? அவளோ மென்மையான பூ போன்றவள். இல்லை இல்லை, அப்பாவுக்கு என்னை விட மகா மீது அதிக அன்பு வைத்துள்ளார். எனவே அவளை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை என்று பல மனப்போராட்டத்தோடு டைரியை எழுதி முடித்தான் கார்த்திக். பிறகு அந்த டைரியை மூடி தனது கேபின் இருக்கைக்கு அருகில் இருந்த அலமாரியில் வைத்தான். அப்போது சக்திவேலின் தொழில் நண்பரும் டீலருமான பார்த்திபன் உணவுப் பொருட்களின் காலாவதி நாளை நீட்டிக்கும் வெளிநாட்டு மருந்தின் 100 மில்லி மாதிரி புட்டியை அவரிடம் கொடுத்தது அங்கு இருந்தது. அது கார்த்திக்கின் கண்ணில் பட்டது. உடனே அந்த மருந்து புட்டியை கையில் எடுத்து பார்த்தான் கார்த்திக். மனமுடைந்திருந்த கார்த்திக்கு அது விடுதலையின் மருந்தாகவே தெரிந்தது. அதை எடுத்து தனது சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். பிறகு தனது கேபினை விட்டு வெளியே வந்த கார்த்திக் அன்பு தங்கையின் முகம் பார்க்க அவளின் கேபினை நோக்கி விரைந்தான். அங்கு அமர்ந்திருந்த தங்கை மகாலட்சுமியின் முகத்தை பார்த்து, நீ எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் என் ஆசை என்று கூறி நெற்றியில் முத்தமிட்டு விலகிச் சென்றான். என்ன, அண்ணனுக்கு இன்று என் மீது எவ்வளவு பாசம் என்று யோசித்து சற்று புன்னகை செய்துவிட்டு தனது வேலையில் கவனத்தை செலுத்தினாள் மகாலட்சுமி. பிறகு கார்த்திக் தனது கட்டுப்பாட்டில் இருந்த மகாலட்சுமி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 3வது பகுதிக்கு சென்றான். அந்த பகுதியில் வேலை பார்த்த தொழிலாளர்களையும் இயந்திரங்களையும் மௌனமாக பார்த்துவிட்டு வெளியேறிய அவன் மீண்டும் ஒரு முறை நிறுவனத்தை பார்த்தபடியே வீடு திரும்பினான். கார்த்திக் வாடிய முகத்தோடு வீட்டிற்கு வந்த கார்த்திக் அம்மா ஜெயந்தியிடம் எதுவும் பேசாமல் சென்று தனது அறையை பூட்டிக் கொண்டான். அறையில் அலங்கார கண்ணாடிக்கு அருகில் இருந்த தங்களின் குடும்ப புகைப்படத்தை கையில் எடுத்து பார்த்து கண்ணீர் சிந்தினான் கார்த்திக். பின்பு எதை பற்றியும் யோசிக்காமல் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து மருந்து புட்டியை எடுத்து மூடியை திறந்து வேகமாக குடித்தான். தன் குடித்த சில மணித்துளிகளில் கண்கள் இருண்டு தடுமாறிய போது அவன் கையில் தனது தங்கை ஆசையாக பிறந்த நாள் பரிசளித்த பைக்கின் சாவி கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்த கார்த்திக் தனது அம்மாவிடம் நண்பர்களை காண செல்வதாக கூறி பைக்கை ஓட்டிச் சென்றான். வீட்டை விட்டு சிறிது தூரம் சென்ற பின்பு கார்த்திக்கின் கைபேசி ஒலித்தது. ஓரமாக பைக்கை நிறுத்தி கைபேசியை எடுத்து ஹலோ என்றான். எதிர்முனையில் விஜயனின் கைபேசியிலிருந்து ஒரு நபர் பேசினார். இங்கு விஜயன் சுயநினைவின்றி மதுபோதையில் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கின்றான், சீக்கிரம் வாங்க என்று கூறி இணைப்பை துண்டித்தார். உடனே கார்த்திக் விரைவாக பைக்கில்
விஜயனின் இருப்பிடத்தை அறிந்து சென்று சண்டை போட்டுக் கொண்டிருந்த விஜயனை அமைதிப்படுத்தி தனது பைக்கில் அவனை ஏற்றிக்கொண்டு வீடு திரும்பினான். பைக்கில் விஜயன் அமர்ந்தபடியே மதுபோதையில் தள்ளாடி கொண்டிருக்க கார்த்திக் அவனை சரி செய்து கொண்டே பைக்கை ஓட்டினான். அப்போதுதான் அவன் குடித்த மருந்து மூளையின் நரம்பு மண்டலத்தை பாதித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக்கின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிய பைக் எதிரில் இருந்த வேகத்தடையின் மீது பைக்கின் சக்கரம் வேகமாக ஏறி சாலை ஓரத்தில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதியது. பைக் சாலை ஓர தடுப்புச் சுவரில் மோதிய விபத்தானதால் விஜயனுக்கு ஒரு கை கால் முறிந்தது. மேலும் கார்த்திக் சில சிராய்ப்பு காயங்களுடன் கீழே கிடந்தான். அத்தகைய நிலையே கார்த்திக்கிற்கு இறுதி நிமிடமாக தெரிந்தது. இப்போது தனது தங்கை மகாலட்சுமியின் சிரித்த முகம் நினைவுக்கு வர கண்களில் கண்ணீர் சிந்தியபடியே அவன் இமைகள் மூடின. அவனுக்கு தெரியாது, அவன் நினைவுக்கு வந்த தங்கை மகாலட்சுமியின் சிரித்த முகம் அவளது இறுதி சிரிப்பென்று. அன்று மாலை 3 மணி. ஆம்புலன்ஸும் ஒலித்தது, அலைபேசியும் ஒலித்தது. அடுத்து கார்த்திக்கிற்கு என்ன ஆனது? டைரி யாருக்கு கிடைத்தது? அடுத்த நிகழ்வு எப்போது, என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நான் ஜேபி. நன்றி. அடுத்து நடந்ததை தெரிந்து கொள்ள அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரை காத்திருங்கள். அதற்கு முன் தமிழ் டைரி ஸ்டோரீஸ் வித் ஜேபி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை